Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, உடல்ல தசை பிடிப்பு. திடீர்னு முதுகு கிட்ட பிடிக்கிற மாதிரி இருக்கும், வயித்து கிட்ட பிடிக்கிற மாதிரி இருக்கும், கை கால் கிட்டலாம் ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தசைப்பிடிப்பு எதனால் ஏற்படுது, அந்த தசைப்பிடிப்பை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தசைப்பிடிப்பு திடீர்னு வயிற்றுல ஏதோ ஒன்று குத்துற மாதிரி இருக்கும், கை கால் கூட நம்மளுக்கு அசைக்க முடியாத அளவு வயிற்றுல ஏதோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியோ குத்துற மாதிரியோ ஒரு ஃபீல் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த கேஸ் நம்ம வயிற்றுக்குள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது வெளியேறினா தான் நம்ம வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஏர் நம்ம வயிற்றுக்குள்ளே மட்டும் இருந்தால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அது அங்கங்கே போய் நமக்கு ஒரு மாதிரி பிடிப்பை ஏற்படுத்தும். அதாவது நம்ம கொஞ்சம் பருப்பு சாதம் சாப்பிட்டோம்னா, எக்கு சாப்பிட்டோம்னா, வாயு பொருட்கள் உள்ள ஒரு சில உணவுகள் சாப்பிட்டா, பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நமக்கு இந்த கேஸ் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்காண்டி நம்ம அந்த சாப்பாடெலாம் அவாய்ட் பண்ணணும் அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்பப்போலாம் நீங்கள் அந்த மாதிரி கேஸ் உள்ள பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே நான் சொல்கிற இந்த சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி வாயு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற இந்த வெள்ளைப்பூண்டு ஒன்றே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெள்ளைப்பூண்டை ஃபஸ்ட்டு நம்ம தோலை நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிட்டேன். நீங்கள் இதை விட குட்டி குட்டியாக கட் பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காட்டம் ரொம்ப தெரியாது, அதை நம்ம கடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே இதை நம்ம முழுங்கிடலாம். அப்போ வாய் பக்கமோ எங்கேயுமே எரியாது. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட வாயு அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிச்சிடும். இப்போது இது கூட நான் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோண்டு சர்க்கரை தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தூள் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்றப்ப இதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட வாயு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வெளியேறி உங்களுடைய பிடிப்பு உடனே நின்றும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ரெமடியும் வாயு பிடிப்புக்கு இப்படி ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஒரு சில திடீர்னு வாயு பிடிப்பு வந்துச்சுன்னா என்ன செய்யன்னு தெரியாமல் உடனே ஒரு டேப்லெட் எடுத்து போடுவாங்க. அது மேக்ஸிமம் கார்லிக்கால் மேக் பண்ண டேப்லெட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அந்த டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பூண்டை வச்சே அழகாக சூப்பராகவே நம்ம வாயு ப்ராப்ளத்தை சரி பண்ணலாம். இப்போ நான் இதில் எடுத்துக்கிட்ட பூண்டு என்ன பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு. இந்த ஒரு பூண்டு தான் இருக்கிறதுலே நம்பர் 1 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் பவர் ரொம்பவே அதிகம். பூண்டுக்கு இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சது ஒரு பூண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் இந்த ஒரு பூண்டு வாங்குங்க. இல்லைனா உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பூண்டுனா இந்த மாதிரி நீங்கள் 3 பூண்டு கூட சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. ஒரே ஒரு பூண்டை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை தூள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும். இப்போ இந்த வீடியோக்காண்டி நான் 1 கட் பண்ணி காமிச்சா நல்லா இருக்காதுங்கிறக்காண்டி 3 பூண்டை கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கூட நீங்கள் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே ஒரு பூண்டை மட்டும் சாப்பிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரெமடியை ப்ரிப்பேர் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வாயு பிடிப்புக்கு உங்களுக்கு உடனே உங்கள் உடம்பை விட்டு ஓடி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.